அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியம் மனோநந்திர எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு இரவா போற்றி. ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு காதல். கல்லூரினால காதல் தான். அந்த காதல் கொஞ்சம் விரிவடையும் போது ஒரு பெண்ணை அதிகம் விரும்பிய ஒருவன், உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது, உனக்கும் என்னை பிடித்திருக்கின்றது என்றால் தயவு செய்து நாளை வரும்போது சிகப்பு கலர் சுடிதார் அணிந்து வா. வெள்ளை, நீ எப்போதுமே வெள்ளை கலர் சுடிதார் தான் போட்டு வர, வெள்ளை நிற சுடிதார் தான். நாளைக்கு சிகப்பு சுடிதார் அணிந்து வந்தால் நீயும் என்னை விரும்பிக்கிட்டாய் என்னை நான் நம்பி நாம் காதலிப்போம், அதன் பிறகு ஒன்றாக பயணிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் ஒரு கல்லூரி மாணவன் அந்த கல்லூரி மாணவியிடம். அந்த பெண் வரக்கூடிய வழியை கூர்ந்து கவனித்த அந்த காதலன் அதிர்ந்து போகின்றான். காரணம், அவள் வழக்கம் போல வெள்ளை நிற சுடிதாருடன் தான் அன்னைக்கும் கல்லூரிக்கு வந்தான். அப்போது வந்தவன் இவனை நேரடியாக அவன் எந்த புத்தகத்தில் உன்னை நான் காதலிக்கிறேன், நீயும் காதலிக்கிறேன்னா இந்த சிகப்பு நிற சுடிதாரோட வரணும்னு சொல்லி ஒரு பேப்பரை வச்சு கொடுத்தாரோ அதே புக்கை அவன் திருப்பி கொடுத்துருவான். தலை குடிஞ்ச மாதிரியே போயிடுவான். இவன் ரொம்ப அசிங்கமாகிடும். நம்ம காதலை தெரிவித்த பிறகும் நம்ம அவமரியாதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வசனப்பட்டு அதுக்கப்புறம் அவளை பார்க்குறதே தவிர்த்துருவான். அவளும் ஏனோ இவனை பார்த்து புன்னகைத்த போதெல்லாம் இவனை அவளை நிராகரிக்க தொடங்கியதுனால அவளும் விலகி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. காலம் ஓடிடுச்சு. ஒரு 25 வருடங்கள் கழித்து இரண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் அப்படின்னு ஆன பிறகு ஒரு நாள் இந்த புத்தகங்கள்லாம் இவனுக்கு அந்த காதலி கடைசியாக கொடுத்த புத்தகம், இவனுடைய புத்தகத்தை ஏதோ சுத்தப்படுத்தும் போது மேலே அந்த வீட்டுடைய வேலைக்காரி தவறப்பட்டு விடுகின்றாள் அந்த புத்தக அலமாரிலிருந்து. அப்போ அந்த புத்தகத்துலேருந்து ஒரு சின்ன கடிதம் பிரிக்கப்படாமல் எட்டி பார்க்கும். இவன் ஆச்சரியப்பட்டு அதை பிரித்து பார்ப்பான். அதில் எழுதியிருக்கோம், என்னென்னா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னோடய ஏழ்மை நிலை காரணமாக என்கிட்ட சிகப்பு சுடிதார் இல்லை, அதனால தான் நான் வெள்ளை சுடிதாரில் வரேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆசை தீர நான் நிறைய சிகப்பு சுடிதார் வாங்கி கொடுங்க, நான் அணிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுவான். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை லைஃப்பில் தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை இதோட முடியலை. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அதுக்கு தான் ஆண் குழந்தைகளை சொல்கிறது, இந்த கல்லூரி போகிற குழந்தைகளை அப்பப்போ புக்கை திறந்து படின்னு சொல்கிறது. படிச்சிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. ரெண்டாவது விஷயம், என் நண்பர் நெய்வேலி சரவணன் போன்றவர்கள்லாம் இனிமேல் வீட்டு அலமாரியில் போய் புக்கை திறந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு தாத்தா வயசு ஆகிடுச்சுன்னதை புரிஞ்சுக்குங்க. இது 3 ட்விஸ்ட் உள்ள கதை, ரொம்ப அற்புதமான கதை. இது எதுக்கான பிள்ளைங்க ஜோக்ஸ் அப்பார்ட், பிள்ளைங்கள் படிக்கணுன்றதுக்காக சொல்கிறது. ஒழுங்காக படிங்க. படிப்பு தான் நமக்கு சோறு போடும். படிப்புனா ஒரு நாயை நம்மளை மதிக்காது. இன்றைக்கி எனக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது படிப்பால் தான். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு நிறைய பின்னால் பேசுகிறவர்கள் நான் எனக்கு ஆண்டாள் கொடுத்த கிஃப்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் பேசியதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துவிடும். நான் ரொம்ப நம்ம தம்பி, நம்ம சகோதரி, நம்ம அண்ணன், நம்ம அக்கா அப்படின்னு நினச்சி பழகின இடத்துல ரொம்ப வேறுபட்டு பேசியிருப்பாங்க. நான் அதுக்கப்புறம் முந்தெல்லாம் ரியாக்ட் பண்ணேன். இப்போ ரியாக்ட்லாம் பண்ணுறதில்ல, ரெஸ்பாண்டும் பண்ணுறதில்ல, ரெஸ்பான்சிவாக இருக்கிறதில்ல. நான் அப்படியே ஒரு ஒரு தனிமையான ஒரு பாதை, எனக்கென்ற ஒரு பாதை, யாரும் இல்லாமல் தனிமையை அனுபவித்த மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம்
விஷயத்துக்கு நான் ப்ராக்டிஸ் ஆனதுனால எனக்கு அந்த வழிகள்லாம் தெரிவதில்லை. இன்ஃபேக்ட் எனக்கு எங்ககிட்ட ஒரு கிளாஸ்க்கு வந்தவர், ஒரு வாஸ்து கிளாஸ்க்காக யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னை ஃபாலோ பண்ணி அந்த வேற ஒரு இலவச வகுப்புன்னு வந்தபோது அப்போ அவர் சொல்கிறார் வந்து, என்னென்னா வந்து நீங்கள் எதுக்கு இந்த கிளாஸ்லாம் வந்துக்கிட்டு, நான்லாம் வந்து இவர் சொல்லி கொடுத்தத விட நான் பல லட்சம் செலவு பண்ணி தான் வெளில போய் தான் கற்றுக்கிட்டேன். இங்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, இங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து எனக்கு அப்போதும் தெரியும், இப்போதும் தெரியும். ஆனால் சமீபத்தில் அந்த விஷயத்தை அந்த ஃபைல் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ கூட என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அவரும் உங்களை அண்ணா நீங்கள் தானா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பிரதர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட அந்த முகத்தில் வாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இதை நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பழகி தான் ஆகணும். பழகிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கான என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா குற்றம் பார்க்கையில் சுற்றம் இல்லை. திரும்பவும் வந்து அவங்களுடைய கேள்வி அப்போ கூட என்னவாக இருந்ததுன்னா, சமீபத்தில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆனபோது ஒன்று நான் வந்து யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசிடுவேன். தப்புனா தப்பு. இன்ஃபேக்ட் கோயில்பட்டி புஷ்பராஜெலாம் வந்து என்கிட்ட சொன்னார், அட்வைஸ்லாம் பண்ணார். சார் நீங்கள் இப்படிலாம் இருக்காதீங்க சார், யார் பேரையும் சொல்லிலாம் திட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, உன் வேலையை பாரியா நீ அப்படின்ட்டு நான் அதாவது சொல்லாமல் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் இதை பண்ணக்கூடாதுன்னா அதான் நான் பண்ணுவேன். அந்த மொமெண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் நான் ஆக்சுவலாக பேர் சொல்கிற மாதிரி இல்லை, இவர் சொன்னதுக்காகவே பேர் சொல்லி அதை நான் பண்ணிட்டேன் நான். அப்போது இப்படி நீங்கள் இருக்கீங்க, 1 to 1 வந்து பேசினா கூட, கும்பலாக இருந்தால் கூட நீங்கள் போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் வந்து இது போல் இந்த புறம் பேசுகிறவங்க, இது போல் வந்து நெகட்டிவாக அவங்க கூட இருந்து நெகட்டிவாக இருக்கவங்க கூட வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி ஒன்று அவங்க பாசிட்டிவாக மாறணும். நான் இப்படி நெகட்டிவாக தான் இருப்பேன்னா அவங்க தனியாக போயிடலாம். ஆனால் உங்களுடைய ஆல் அண்ட் ஃபேம் வேணும், உங்களுடைய புகழ் வேணும், உங்களுடைய பேர் வேணும், உங்களுடைய பேனர் வேணும், தங்களுடைய அரசாங்க வேலைக்கு அப்பாற்பட்டு பணமும் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, அந்த அம்மாக்கிட்ட என்கிட்ட சொன்னவங்க ஒரு 2 பேர்ட்டையும் நான் சொன்னேன், கணவன் மனைவி. அதாவது வந்து நான் வந்து என்கிட்ட சிலர்லாம் கேட்பாங்க, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் வார்த்தைகள் சொல்கிறீங்க, அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே நடக்குது சொக்கலிங்க அப்படின்ட்டு. நம்ம ஒன்றும் சாமியோ கிடையாது, வெறும் ஆசாமி தான். பட் ஆண்டாளுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கும்ல, நம்மளை அவளோட ஒரு பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ண ஒருத்தன் நான். எனக்கு ஒரு காயன்னும் போது எனக்காக யார் இல்லைன்னா அவன் இருப்பான்ல அப்படின்னும்போது, அதோடைய ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, அவன் எனக்காக ப்ளே பண்ணுவாள். அப்போது அவள் என்கிட்ட பேசுகிறேன், நான் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அது ஆண்டாள் பேசுகிற மாதிரி தான். நான் அப்போ வந்து சொன்னேன், செத்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு டைம்லேயே நான் சொல்லிட்டேன் நான். அது வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அது எப்படி அந்த வார்த்தை இது வரைக்கும் என் லைஃப்பில் யார்கிட்டையுமே நான் சொன்னதில்லை. இது நான் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். 4 நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், என் கூட வண்டி ஓட்ட வந்து நான் சொல்கிறேன், மரியாதையை எங்கள் கூட வா, இப்போ நீ ட்ரெயினில் போனால் ஏதாவது விபத்து ஆகிடும், ஒழுங்காக எங்கள் கூட வான்னு. இதுதான் அவன் உடனே ட்ரெயின் டிக்கெட்லாம் செகண்ட் டேஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் பரவாயில்ல, இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி என் கூட வரான். இருந்தாலும் எங்களோட நின்ன வாகனத்தை ஒருத்தர் வந்து இடித்து ஒரு விபத்து ஏற்பட்டது. வண்டிக்கு செலவு, இடித்தவங்களுக்கு செம்ம அடி, இதெல்லாம் நடந்தது. அப்போது இது ஒரு உதாரணத்துக்காக இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து இது போல் ஆட்கள் நம்ம கூட வரும்போது, இப்போ நான் கூட முன்னாடி கூட ஒரு பையன் வந்து கேட்டால் ஒரு அட்வைஸ் கேட்குறேன். நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அதில் வந்து பதில் சொல்கிறேன். அந்த பெண்கள், இந்த கால பெண்கள் அது விரும்புகிறாங்கும் போது, அந்த நீங்கள் பாலு தேவைன்றது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு அந்த சத்யராஜ் வந்து ஒரு குழந்தை அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, பலாரன்ட்டு ஒரு வேதம் புது படத்தில். அதுபோல் நமக்கு ஒரு சங்கடம். ஓகே, நம்ம சில உறவுகளில் வந்து
நாம் வந்து அந்த கர்ட்டனை வந்து கீழே போடுறதுக்கான நேரம் வந்தாச்சு அப்படின்றது தான். இது போல் நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள். இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு முறை என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு நகை வாங்கி கொடுத்தது வந்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை. யார் வாங்கி கொடுத்தாங்க? ஏன்னா நானும் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன். வந்து என் பொண்டாட்டி வந்து தங்கன்றதை பார்த்து கிடையாது. அவங்க ஃபேமிலி வந்து அபோவ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இன்னும் ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி. நகை பார்த்து கிடையாது, வைரம் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க ஒரு அதில் வந்து ஒரு இது ஏன் வாங்கி கொடுத்தாங்க, இது வந்து சார் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாரா, இதுதான் வருமானமா அப்படின்லாம் வந்து பெருந்தொழில் ஒருத்தங்க கேட்டு அதோட அவ்வளோதான். எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக நான் இருந்தேன் நான். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளை வந்து இந்த பண விஷயத்தில் கீழ்த்தரமாக நடத்துனாங்க அப்படின்னும்போது அந்த முடிவுகள் எடுக்கணும். அதே போல் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அது நான் வந்து என்ன லெவலுக்கு ஒன்று போய் அவங்க போய் சொக்கலிங்க சும்மா தானே போகிறேன், அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்னா க்ளீன் பண்ணிவிடுவேன். வேறேன்னு வந்து அவங்க நம்மளை சரியாக டீல் பண்ண, நம்மளையும் 10-11 வச்சுருக்காங்கன்னா அந்த இருந்தால் வந்து நம்மளை ஒழுங்காக வச்சுக்கணும். யார் கூட வேணா இருக்கலாம். ஆனால் நம்மளும் 10-11 அது நல்ல விஷயம் அல்ல. அதோடு அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிப்பேன். இதுதான் என்னுடைய பிஹேவியர் ஸ்டைலில். இது ஏன் எனக்கு சொல்கிறேன் அப்படி சொன்னால், நம்ம வந்து சின்ன பிள்ளைகள் மாதிரி கடவுள்கிட்ட போய் என்ன சொல்கிறது, எனக்கு கடவுள் முன்னாடி நிற்கிறாரு, எனக்கு ஒரு ஆண் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவணம் கொடுன்னு கேட்டால் எவ்வளோ கீழ்த்தரமான முட்டாள்தனமான ஒரு வரமாக இருக்குமோ அது போல் தான் நம்ம எல்லாமே இருக்கோம். கடவுள்கிட்ட போய் நான் வந்து எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு பதில் நீ என் கூட இருன்னு கேட்கலாம் இல்லையா? கடவுள் இருந்துதான் அப்புறம் நமக்கு வேறு என்ன வேணும்? அவர் இப்போ நம்ம கூட இருக்குன்னா அவராக நான் மாறிடுவோம், நம்மளாக அவர் மாறப்போதில்லை. கடவுள் நீங்களும் ஒன்றாயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் குணங்கள், கடவுளோட குணங்கள் எல்லா குணங்களும் உங்களுக்கு வந்துடும். அப்போ எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். இதுதான் நம்ம வந்து இயற்கையாக புரிஞ்சுக்கணும். ஆனால் நம் கடவுளை நம்ம கடவுளாக மாறுவதற்கு நமக்கு இன்னும் புரியப்படல. கடவுள் நம்ம கூட இருன்னு சொல்கிறதுக்கு நம்ம தெரியல. நம்ம சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு குழந்தைய கொடு, வீடை கொடு, வேலையை கொடு நம்ம கேட்குறோம் ஒரு சாதாரண மனிதர்களாக. இது தவறு என்பது என்னுடைய வாதம். அதற்கு பதில் கடவுளை உங்கள் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னால், நான் சொல்கிறது தான் விஷயம், என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் முகம் காமிச்சிடாதீங்க. உங்களுக்கு எதிராக இந்த உலகமே இருந்தாலும் உங்களுக்காக அவள் ஒருத்தி இருக்கா, ஆண்டான்ட்டு அல்லான்னு ஒருத்தர் இருக்காரு, இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் வணங்குற கடவுள் நீங்கள் முழுமையாக நம்புறீங்கன்னா, இருக்காருன்னு நம்புனீங்கன்னா நல்லது நடக்கும். அதுக்காக இப்போ எனக்கு ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லீம்னு ஒரு ஃப்ராடு வந்து சும்மா வந்து குரான்லாம் வச்சு சுற்றுறது தான் பண்ணுறது, அத்தனையும் 420 ஒர்க்கு. இப்போ அவனுக்கு போய் அல்லாஹ் காப்பாற்றினா ஒரு மண்ணாகட்டையும் காப்பாற்ற மாட்டார். எல்லாம் கொடுப்பாரு, மொத்தமாக அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்படி தான் இருக்கும். அது வந்து இங்கே வந்து அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பு குணாதிசயம், இயேசுக்கு ஒரு குணாதிசயம், ஆண்டாளுக்கு சிவனுக்கு பெருமாளுக்கு ஒரு குணாதிசயம்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிரபஞ்ச விதிப்படி உங்களுடைய ஆற்றலானது இந்த பிரபஞ்ச பேராற்றலோட ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக மேட்ச் ஆகி சிங்க் ஆகும்போது அதோடைய விளைவுகள் வந்து பல மடங்காக, பல 100 மடங்காக உங்களுக்கு பெருகி நல்ல விஷயங்களாக அது வந்து பல மடங்காக, பல 100 மடங்காக திரும்ப வரும். பெரிய அளவில் டெவலப் ஆகும். அட் த சேம் டைம் அந்த டெவலப்மெண்ட்டால் நீங்கள் பெரிய லெவலில் பெனிஃபிட்டும் ஆவீங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல கடவுளாக மாறணும். கடவுள்கிட்ட போய் எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்காம கடவுளை உங்க கூட இருக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில விசேஷமான இடங்கள் இருக்கின்றன. இப்போ நான் வந்து அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் சொல்லிடலாம். கடவுளாக மாறணும், கடவுள் நம்மளோட இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு கதை, இது ஒரு பழைய கதை. ஏற்கனவே 2 முறை நான் சொல்லியிருக்கேன் வெவ்வேறு தளங்களில். ஒரு 15 வருஷத்துக்குள்ளே ஒரு ஜோதிடர், பிரமாதமான ஜோதிடர். நான் சொல்கிறது எல்லா இடத்துலையும் அது மாதிரிலாம் கிடையாது. இவங்க நல்ல மூளை உள்ளவங்க, மக்களை ஏமாற்றவர்கள், நேர்மையானவங்க, அறிவார்ந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிவியில் யூடியூப்பில் யார் வந்தாலுமே வந்து
வியாபாரம் தான், அவ்வளோதான். எந்த டொமைனாக இருந்தாலும் சரி தான். அப்போ அதுபோல் ஒரு ஜோதிடரை ஒருவரை பார்க்க போகின்றார். அவர் வந்து அவரோடது, மனைவியோடது, பெண் குழந்தைகளோடதெல்லாம் பார்த்த உடனே அவர் திடீர்னு முகம் சுருங்கின உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கொஞ்சம் கணிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு இன்னைக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ நான் உடனே வெளியில் போனோம். நீங்கள் நாளைக்கு வாங்க இதே நேரத்துக்கு. அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக, தெளிவாக, விரிவாக பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சுவார். அப்போ அந்த ஜோதிடருடைய மனைவி கேட்பாங்க, மாமா உனக்கு தான் இன்றைக்கி வேலையே கிடையாது. நீங்கள் என்ன சொன்ன காலையில் சொன்னீங்க எல்லாருக்கும் ஜோதிடம் பார்க்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவரை வெளில அனுப்பிச்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்லுவார், தப்பாக நினச்சிக்காத மைத்திலி, அவன் மனைவி பேர், இன்றைக்கி வந்து அவருடைய விதி முடிய போகுது. இரவு 7லேருந்து 8க்குள்ளே அவரோட லைஃப் முடிஞ்சிடும். கரெக்டாக சொன்னால் 7:35 முடியும். அதனால் நான் அதை போய் அவர்கிட்ட சொல்லி அவரை மன சங்கடத்தில் ஆற்ற விரும்பலை. அதனால தான் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க நான் சொல்லிட்டேன்னு சொல்லிடுவார். அதே போல் அந்த ஜோதிடம் பார்க்க வந்து வெளியில் போகிறாரு. போகும்போது பயங்கர மழை, இடி, மின்னல், ஒரு பாழடைந்த ஒரு கோவில், அந்த மண்டபத்தில் நிற்கிறாரு. நிற்கும்போது அவர் மனசு ரொம்ப சங்கடப்படுது. ஏன்னா எவ்வளோ பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்காங்க, இதை வந்து பராமரிக்க கூட ஆள் இல்லாமல், பராமரிக்க கூட யாருக்கும் எண்ணம் இல்லாமல் என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசாலேயே வந்து கோயில் கட்டுறார். இதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும், இதுக்கு அர்த்த மண்டபம் எப்படி பண்ணணும், இதுக்கு வந்து எப்படி மக்கள்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7:30 மணி வரைக்கும் இதே ஒரு சிந்தனையில் அவர் கோவிலை புனரமைத்து புதுப்பித்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுறார். கரெக்டாக ஒரு பண்ணி முடித்து அவர் அறியாமலே இறைவா நன்றின்னு கையை தூக்கி மேலே கும்பிடும்போது தலைக்கு மேலே ஒரு பாம்பு இவர் கொத்த ரெடியாக இருக்குது. இவர் உடனே அம்மான்னு கத்திட்டு வெளில போகிறார். போன க்ஷணம் வந்து அந்த கோவில் இடிஞ்சு கீழே வந்துடுது. இவர் அதுக்கப்புறம் அதை பயந்து போய் வீட்டில் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார், சரி நாளைக்கு தான் அந்த ஜோதிடர் அவர் சொல்லியிருக்காருல, அவரை போய் பாருங்கள், இதுக்கான விளக்க விஷயத்தை அவர்கிட்ட கேளுங்க, அவர் இதான் சொல்லுவார் அப்படின்னு சொன்னோடனே அவரை நாளைக்கு பார்க்க போவார். அவர் ஜோதிடர் வந்து ரொம்ப ஸ்டன் ஆகிடுவார், ஷாக் ஆகிடுவார். ஏன்னா இவன் செத்து போயிருக்கணும், இவன் சாகலை. ஏன்னா இவன் ஏழை, இவன் அட்லீஸ்ட் வந்து இந்த பிரச்சனை வந்து வரணும், ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கணும், அதுவும் பண்ணலை. இவனால் கோயிலும் கட்ட முடியாது, கும்பாபிஷேகம் பண்ண முடியாது, ஒரு நாள் அது நடந்திருக்காது. அப்போ எப்படி படைச்சான்? இவரும் வந்து அவனை உட்கார வச்சுட்டு எல்லா ஏடுகளையும் பார்ப்பாரு, ஒன்றும் புரியல. இது மட்டும்தான் ஒரு 2-3 ஏடுகளில் சொல்லியிருக்கோம், முன்னோர்களும் இப்படி தான் குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ அவனே கேட்பான், என்ன நடந்ததுன்னு கேட்பார். அப்போ அவன் எல்லாத்தையும் வந்து விவரிப்பான். கரெக்டாக 7:35 அவன் வெளியில் குதிச்சு ஓடின டைமாக இவர் கணிச்சிடுவார். அப்போ வந்து மனசில் ஒரு சிவன் கோயில் பாழடைந்து இவருக்கு, அந்த கோவிலை நான் புனரமைத்து கும்பாபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சதுக்கே அங்கே உயிர் காப்பாற்றப்படுது. நீங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது, கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் செத்து போகிறான், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் ஆக்சிடென்ட் ஆகுது, இதுக்கெல்லாம் வேறு பதில் இருக்குது. நம்ம வந்து நல்லது பேசும்போது நல்லதே பேசுவோம். ஏன்னா நம்ம சில ஆட்களுக்கு இந்த நெகட்டிவான ஹேபிட்ஸ் உண்டு. அந்த பேப்பர் படிச்சுட்டு இதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு அப்போ இங்கே நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம். அப்போ கோயிலை வந்து கட்டணும்னு நினச்சதுக்கே அவனுக்கு வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து திரும்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கோயிலில் போய்ட்டு ஒரு பரிகாரத்துக்கான ஒரு இடமா நினைக்கிறோம். ஒரு போனால் நான் வந்து 100 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 1 லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்குறதோ கந்து வட்டி வியாபாரம் மாதிரி இருக்காது இந்த கோயிலை டீல் பண்ணுறது. அது விச் இஸ் நாட் கரெக்ட். அதுக்கு பதில் நாம் வந்து கடவுளை நம்ம கூட இருக்க வைக்கணும், கடவுளாக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய லௌகிக வாழ்க்கையில் கொஞ்சம் கடவுளை குறித்த சிந்தனைகளும் கொஞ்சம் நம்ம ரசனையில் வந்து கொஞ்சம் மாற்றமும் தேவை என்பதுக்கு தான் இந்த விஷயம் சொல்கிறேன். அந்த வகையில் நான் இப்போது இது வந்து நான் பேசினா டைம் ஆகும், அதனால் கடகடன்னு படிச்சிடுறேன். சாஸ்தா என்றால் ஆள்பவன் என்று பொருள். சாஸ்தா என்று எந்த ஒரு தனிப்பெயரோ தெய்வமோ கிடையாது. சாஸ்தி இது சாஸ்தா என்பது தான் வழக்கு. இதற்கு சாசிக்கின்றவன் அல்லது வழிநடத்தி செல்பவன் என்று பொருள். தர்மத்தை நிலைநாட்டுபவர் தான் தர்ம சாஸ்தா.
உலகத்தை காப்பவர் விஸ்வசாஸ்தா, அக்னிக்கு அதிபதி அக்னி சாஸ்தா, வாயுக்கு அதிபதி வாயு சாஸ்தா, நீருக்கு அதிபதி ஜலசாஸ்தா, பூமிக்கு அதிபதி பூ சாஸ்தா, ஆகாயத்துக்கு அதிபதி ஆகாய சாஸ்தா. இப்படி சாஸ்தாவிற்கு பல பெயர்கள். பஞ்சபூதங்களையும் அடக்கியாலும் அதிபதியானதால் பூதநாதன் எனவும் பெயர் வழங்கப்படுகின்றது. 4 யுகங்களிலும் குறிப்பாக கலியுகத்தில் பூலோகத்தையும் வாழும் மானுடரையும் காத்து ரட்சிப்பவர் தான் சாஸ்தா. அதனால்தான் இவருக்கு கலியுக வரதன் என பெயரும் உண்டு. மகா சாஸ்தா மேருமலையில் ஸ்படிகம் போன்ற சிகரத்திற்கு நடுவில் வீட்டிருக்கக்கூடிய பரம்பொருள். இம்மலை சூஷ்ம ஸ்தூல தேவலோகங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மைய பகுதியாக கருதப்படுகின்றது. சாஸ்தா துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலனத்துக்குரிய பல அவதாரங்களை எடுத்திருக்கின்றார். அதில் வந்து சிறப்பான 8 விஷயங்கள் என்னென்னா, 1 ஆதி சாஸ்தா, 2வது கால சாஸ்தா, 3வது பால சாஸ்தா, 4வது சம்மோன சாஸ்தா, 5வது ஆரிய சாஸ்தா, 6வது விஸ்வசாஸ்தா, 7வது கிராத சாஸ்தா, 8வது பூன சாஸ்தா. இதற்கு அடுத்ததாக ஆதி சாஸ்தாவிற்கு பூர்ணா புஷ்கலா என்று 2 மனைவிகள் உண்டு. நீங்கள் இன்றைக்கும் காமாட்சி அம்மன் கோயில் போனால் அந்த ஆதி சாஸ்தா பார்க்கலாம். கரிகால் சோழன் வந்து போருக்கு போகும்போது முன்னாடி ஒவ்வொரு முறையும் அங்கே தான் வந்து உத்தரவு வாங்கிட்டு போனதாக கல்வெட்டு செய்தியே உண்டு. அதாவது வந்து காமாட்சி அம்மன் சொன்னதுக்கு வெளியில் அச்சங்கோயில் முதலான புண்ணிய ஸ்தலங்களில் உள்ள திருவடிவம் இதுவே. காமாட்சி அம்மன் கோயில் இது இருக்குது. இந்த ஆதி சாஸ்தாவே தமிழகத்தில் ஐயனார் என்று அறியப்படுகின்றார். ஆதி சாஸ்தா ஆதி சாஸ்தா வந்து மகிஷி சம்மாரத்தின் பொருட்டு ராஜசேகர பாண்டியனுக்கு மகனாக தோன்றியதே ஸ்ரீ சாத்தாவின் கலியுக அவதாரம். அங்கன் மேவி ஹரிகரபுத்திரன் சங்கையில் பெறும் சாரதம் தம்மோடும் எங்குமாகி இருந்து எவ்வுலகையும் கங்குலும் பகல் எல்லையும் காப்பானா அப்படின்றது தான் இந்த ஒரு கந்தபுராணத்தில் வரக்கூடிய பாடல். அப்போ காசி, ராமேஸ்வரம், பாண்டி, மலையாளம் அடக்கி ஆளும் பகவானே என்ற ஐயப்ப சுவாமி பக்தர் பாடுவதும் இதன் அடிப்படையில் தான் அமைகின்றது. பகவான் சாஸ்தா அழகிய மணிகள் மற்றும் ஆபரணங்களோடு சேர்ந்து ஜொலித்ததால் மணிகண்டன் என்றும், ஐயன் ஆர் என்ற உயரிய பதத்தோடு ஐயனார் என்றும், அப்பன் என்ற பதத்தை சேர்த்து ஐயப்பன் என்றும் வழங்கப்படுகின்றார். 4 யுகங்களையும் பல மண்மந்திரங்களையும் கடந்தவர் சாஸ்தா. முருகனுக்கும் மூத்தவர் சாஸ்தா. சூழனிடமிருந்து தேவனை காத்தலும்படி பரமனிடம் வேண்டுகோள் வைக்க இந்திரன் சென்றபோது தன் மனைவியான இந்திராணிக்கு துணையாக சாஸ்தாவின் பூதகண தலைவரையே பாதுகாப்புக்கு பணிந்து சென்றதாக கூறப்படுகின்றது. திரேதாயுகத்தில் பரத்வாஜானே பூஜித ரேணுகா செவ்வாயே நம, பரசு ஹஸ்தாய நம எனும் ஸ்லோகங்கள் சாஸ்தாவை குறிப்பிடுகின்றன. மேலும் மைதில்யாய நம, ஜனாகே நாபி பூஜித எனும் நாமங்கள் சாஸ்தா மிதிலாபுரியில் இருந்ததையும், ராமன் உடைத்த சிவதனுசுவின் ஆவர்பாகம் கொண்டு இருந்ததாகவும், அஜோ துர்மர்ஷனஸ் சாஸ்தா என்று குறிப்பிடுவதாக கூறப்பட்டுள்ளது. கலியுகம் முழுவதிலுமே சாஸ்தா பிரத்யக்ஷம் என்ற முத்துசாமி தீட்சிதரும் குறிப்பிட்டிருக்கார். சாஸ்தானவர் யோகிகளுக்கு யோக மூர்த்தியாகவும், ஞானிகளுக்கு ஞான மூர்த்தியாகவும், காமிகளுக்கு காம மூர்த்தியாகவும் அறியப்படுகின்றார். இது வந்து அரவிந்த் சுப்ரனுடைய மகா சாஸ்தா விஜயம் ஒரு நூலிலிருந்து இது எடுக்கப்பட்டது. செப்டம்பர் 4, 2017 ஹிந்துவில் வந்தது. முன்னொரு காலத்தில் வரம்பொதிக்க மலையில் அடிவார பகுதியான அரவநாடு தற்போது அரகநாடு என மருவியுள்ளது. அந்த பகுதியில் இந்த ராட்சத வடிவிலான நாகமும் அதன் பரிவாரமும் வரம்போதி மலையையும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வாழ்ந்த மக்களையும் ரொம்ப துன்புறுத்தி வந்தது. இன்னும் ரொம்ப இன்னெல்லாம் கொடுத்து வந்தது. அப்போ கொடிய நாகங்களும் உயிர் காக்க வேண்டி மக்கள் அகத்திய முனிவரை அணுகினர். நேற்று கதையோட தொடர்ச்சி இது வேற. முனிவரும் மேருமலையில் வீட்டிற்கும் சாஸ்தாவின் அருளால் மட்டுமே நாகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று வழிகாட்டினார். சாஸ்தாவை எழுந்தலை செய்வதற்காக தொடர் வழிபாடுகளும் பிரார்த்தனைகளுமாக மக்கள் சதா சர்வ காலமும் பகவானுடைய நினைப்பிலே மூழ்கியிருந்தனர். 5 மலை சிகரங்களை உடைய மேருமலையில் வீட்டிற்கும் வாசனே, பூதநாதனே சரணம், மோகினி மைந்தனே சரணம், செண்டாயத்தை ஏந்தி கொண்டிருப்பனே சரணம் என பல்வேறு வகையாக அவரை துதித்து மனமுருகி வேண்டினார். ஆதிசாஸ்தா வந்து குதிரை வாகனத்தில், இதனால் வந்து ஆதிசாஸ்தா உடனே குதிரை வாகனத்தில் கங்கையையும் காவிரியையும் தாமிரபரணியும் கடந்து வரம்பொதி மலைக்கு எழுந்துள்ளார். ஸ்ரீ பூதநாதனுக்கு பணிந்த நாகம் பாவ விமோசனம் வேண்டி நின்றது. நாகத்திற்கு அருளான பகவான் வரம்போதி மலையில் நித்தமும் அருள்பாலித்து கொண்டிருக்கும் பகவான் வீரப்பட்டை அணிந்து, அதாவது எப்படின்னா ஒரு கால் நிலத்திலும் மற்றொரு கால் மடித்தபடியும் இருக்கும். மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் பட்டம் வீரப்பட்டம் எனப்படும். இந்த பொதுவாக தமிழில் அப்படி விட்டிருக்கார், பட்டை அணிந்து விட்டிருக்கார். வீரசாசா ருத்ரமூர்த்தியாக இருப்பதால் இவரை வணங்கும் பக்தர்களுக்கு தீவினைகள் அணுகாது. எப்படி மாசாணியம்மன் கோயில் எப்படி இருக்கக்கூடிய ஆனமலை மாசாணியம்மன் எப்படி வந்து இருக்கக்கூடிய சாத்து இருக்கக்கூடியோ அதே போல்
தீவனைகள் வந்து நம்மளை தொடாமல் இருக்கணும்னா இதுக்கு இந்த சாஸ்தா ரொம்ப விசேஷம். இப்போ குதிரை வாகனத்தில் வரம்போதி மலைக்கு எழுந்தள்ளிய சாஸ்தாவின் சாநித்தியம் இன்னும் பல இடங்களில் உணரப்படுகின்றது. ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயம். இதில் முக்கியமானவை பொன்மலை, ஆனமலை மற்றும் ஐயன் மலை. இவ்விடத்தில் இருந்து ஒரு பிரத்யேகமான சக்தியின் வீச்சு வரம்போதி மலைக்கு அனுப்பப்படுவதாக கூறப்படுகின்றது. இவ்விடங்களில் ஐயனின் சாநித்தியம் சர்வநிச்சயமாக குடிக்கொண்டிருக்கக்கூடும். மேலும் வரம்போதியில் சாஸ்தா பாலக ரூபத்தில் அகத்திய முனிவருக்கும் மார்த்தாண்ட வர்மா மகாராஜாவுக்கும் காட்சியளித்தார். இங்கு காணப்படும் விக்கிரக பிரதிஷ்டையும் பாலக ரூபத்திலே அமைந்திருக்கின்றது. பாலசாஸ்தாவுக்கு நெய் அபிஷேகம் மிகவும் விசேஷமானது. இந்த அபிஷேக நெய்யானது தீராத நோய்களும் தீர்க்க வல்லது. மேலும் அரவணை பாயசம் பிரதானமாக நெய்வேதன பொருளாகும். இங்கே மகர விளக்கு நாளில் பகவானின் சன்னதியில் 1008 தேங்காய் நீராஞ்சனம் எனும் வழிபாடு செய்யப்படுகின்றது. அதே போல இருமுடி கட்டி ஏந்தி வரும் பக்தர்கள் மலையில் தீபம் எறிய வைத்து மகர விளக்கு உற்சவத்தை கொண்டாடுகின்றார்கள். மலைகளிடையே தவழ்ந்து வரும் தென்றல் பாறைகள் மோதி ஓம் என்ற பிரணவ ஒலியை உண்டாக்குகின்றது. பகவானின் கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருக்கும் சிறிய மண்டபமானது எப்போதும் மிக குளிர்ச்சியாக காணப்படுகின்றது. இங்கே அமர்ந்து தியானம் செய்வதற்கு காதுகளில் ஓம்காரமும் தவழ்ந்து செல்லும் தென்றல் இனிமையும் ஒரு புதுமையான தெய்வீகமான ஆன்மீக அனுபவத்தை கொடுத்து செல்கின்றது. சாஸ்தா சந்நிதிக்கு இடதுபுறம் நீண்டிருக்கும் சரிவிலிருந்து அடிக்கடி வரையன் புலி தென்படுவதாக அதை நேரில் கண்ட பலர் கூறுகின்றனர். பல முறை அவர்கள் புலியை மிக அருகாமல் கண்டதை யாருக்கும் இது வரைக்கும் புலி எந்த தொந்தரவும் செஞ்சதில்லை. அது மேலும் புலி என போன்ற வைக்கப்படும் சிறுத்தை புலி, செந்நாய், மலைப்பாம்பு, கீரி, பச்சை பாம்புகள், காட்டுக்கோழிகள், உடும்புகள், மலை முழுவதும் நிறைய பறவைகள், எல்லாம் அரிதான பறவைகள் எல்லாமே அங்கே ஏகப்பட்ட இனங்கள் அங்கே இருந்தாலும் பத்துக்காணி மற்றும் அந்த சுற்று வட்டார பகுதியில் யானைகள் வருகைகளும் அதிகமாக இருந்தாலும் மக்களுடைய விளைநிலைகளை இன்னொருக்கு சேதப்படுத்தல யானைகள். அதே போல் மக்களுக்கு தொந்தரவும் கொடுத்ததில்லை இந்த பிராணிகள் என்பதான் கவனிக்கத்தக்க விஷயம். இது வந்து இவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த காளிமலை பத்துக்காணி காளிமலை கோயிலில் வந்து எப்படி வந்து துர்கா பரமேஸ்வரி இம்பார்ட்டண்ட்டோ அந்த பிரசன்னத்தில் துர்கா பரமேஸ்வரி ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட பக்கத்தில் ஐயப்பன் இருக்கணும் அப்படின்றதான் பிரசன்னத்தில் வந்திருக்கு. இது நம்ம வந்து நேற்று இரவு நண்பர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஐபி பார்ப்பதற்காக சோமர்செட்னு ஒரு ஹோட்டல் அங்கே தான் சாப்பிட போவேன். அது வந்து எங்கன்னா எம்ஆர்சி நகரில் ராஜா நலப்புறம் இடம், அதில் வந்து ஐயப்பங்கள் தாண்டி தான் அந்த ஹோட்டல் வரும். அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நான் கடவுள் நம்பிக்கை என்பது 96க்கு அப்புறம் தான் ஏற்படுது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத காலத்திலே நான் சாந்தோம் ஸ்கூலில் படித்தபோது +1 +2 2 வருடங்களுக்கும் நான் வந்து அந்த டிசம்பர் மார்கழி பீரியடில் ஃபுல் டைம் அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் ஐயப்பன் கோயில் அந்த ஐயப்பன் கோயிலில் சர்வீஸ் பண்ணுறது ஒரு வேலையாக வச்சுருந்தேன். மக்களை ஒழுங்குபடுத்துவது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பதுன்ட்டு எங்கள் என்எஸ்எஸில் ஏதோ அவர் அந்த என்எஸ்எஸ் உடைய சீஃப் வந்து அல்ஃபோன்ஸ் சார், அவர் கிறிஸ்துவராக இருந்தால் கூட ஐயப்பன் கோயிலில் போய் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஸ்கோர் தரேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து எல்லாமே மானசீகமாக பண்ணாங்க. நான் வந்து ஒரு விளையாட்டாக நினச்சி பண்ணேன். ஆனால் வந்து அது வேறு தளத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னு எனக்கு அப்போ தெரியாது. நேற்று அந்த கோயிலை கடக்கும்போது தான் இந்த சாஸ்தா குறித்த ஒரு சின்ன ஸ்பார்க்கு, மேலும் சில விஷயங்கள் இதோடு நான் வந்து பிற்பாடு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கடவுள் நம்ம கூட இருக்கணும், கடவுள் வந்து கடவுளாக நான் மாறணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கோயிலோட இது போல் ஒரு அருமை பெருமை வாய்ந்த மக்கள் அதிகம் பார்த்துறாத, மக்கள் அதிகம் கட்டுறத ஒரு கோயிலோட நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களை அதோட ஒன்றிணைக்கும் போது அதோடைய பலாபலன்கள் வேறு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 லட்சம் பேர் போனால் கூட அதோடைய சக்தி வந்து கொஞ்சம் கூட கம்மியாகாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய பவர் டேங்க்கு, ஒரு பவர் பூல். அப்போது நீங்கள் லைஃப்பில் இப்போ நான் எங்கள் டீம்லாம் வந்து பெரிய அளவில் கியரப் ஆகுறாங்க. வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி காலையிலேருந்து அந்த காளிமலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாயிட்டாங்க. ஜீப்பில் போகணும், அந்த சாஸ்தா பார்க்கணும், தாயாரை பார்க்கணும், அபிஷேகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப்பில் பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துங்க. திருச்செந்தூர், மலைப்பார்வதி, திருச்செந்தூர் அண்டு இந்த துர்கா பரமேஸ்வரி பாலசாஸ்தா, இந்த 3 கோயில் ஒரு ட்ரையாங்கலாக வச்சுக்கலாம். நீங்கள் இதோடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் போகிற பட்சத்தில் நீங்கள் அந்த கடவுள் அப்படின்னு எல்லாருமே சொல்லி தேடுறாங்க பார்த்தீங்களா, எனக்கு இதை கூட அதை கொடுங்களா,
நீங்கள் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடமாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ வாய்ப்பு இருக்குங்க இந்த இடத்துக்கு போங்க. ரொம்ப குறிப்பாக இருக்க பாலசாஸ்தா வந்து அதிகம் வந்து தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய ஒரு கடவுளாக நான் நினைக்கிறேன். இன்னும் பண்ணலை மக்கள். அது ஏதோ கன்னியாகுமரியில் ஏதோ 4 கிராமத்துக்கு சொந்தமான ஒரு கோவிலாக இருக்குது. அது தென்னாட்டுடைய வைஷ்ணவ தேவி. எப்படி வைஷ்ணவ தேவிக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் தினமும் போயிட்டுருக்காங்களோ அதை விட ஜாஸ்தியாக இந்த கோயிலுக்கு வரணும். இது வராது வந்து துரதிருஷ்டம். இது வந்து அங்கே லோக்கல் எம்எல்ஏஸ் இருக்கலாம், 6 எம்எல்ஏல 2 பேர் இந்து, 4 பேர் கிறிஸ்துவர். இது கிறிஸ்டின் இந்துலாம் பார்க்காம இது வந்து நம்மளுடைய பெருமை, ஒரு கலாச்சாரம். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இந்துக்கள் 80% வாழக்கூடிய பூமியில் இது தூக்கி வச்சு எல்லா மதத்திலும் கொண்டாட வேண்டிய ஒரு கோவில். அது கொண்டாடுவாங்க எல்லாருமே. அதற்கான நாள் வெகு தொலைவு இல்லை. நாம் மிஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் அங்கே போங்க. நான் சொன்னதோட அர்த்தம் தெரியும். கோவில் கட்டின புண்ணியமும் கோவில் கட்ட முடியலன்னு வருத்தம் இருக்கவங்களும், கோயில் கட்டின புண்ணியம் வேணும், கோயில் கட்ட முடியலன்னு வருத்தம் இருக்கவங்களும் அவங்களுக்கும், கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், கோயிலோடு நம்மளை இணைச்சிக்கணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதியாக இருக்கும் இந்த ஐயப்பன். இது நான் மானசீகமாக நான் உருகி மனசுலேருந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். இது இன்னைக்கு கூட எனக்கு வந்து இப்போ வீட்டில் படுத்தே தான் இருந்தேன். இப்போ தான் ஒரு 6 மணிக்கு தான் 2 இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன் நான். ஏன்னா வந்து அப்போ கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்தப்போ கூட நான் சொன்னேன், நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க, இது பெரிய மாற்றம் பண்ண. யாருக்கும் இது மாதிரிலாம் சொல்லலை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு எந்த பர்சனல் அஜெண்டாவும் இல்லை. எனக்கு நீங்கள் போகிறதால எனக்கு எதுவும் கிடைக்க போகிறல. ஆனால் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன். ஸோ அந்த எண்ணத்தில் சொல்கிறேன். லைஃப்பில் டூ விசிட் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. இங்கேருந்து 10 மலை மலேசியாவுக்கு முருகனை போய் பார்க்குறான், நம்ம ஆள் வைஷ்ணவ தேவி பார்க்குறான், முக்திநாத் போகிறான், கேதார்நாத் போகிறான், ரிஷிகேஷ் போகிறான், அயோத்தி போகிறான். எல்லாம் போங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு போங்க. இங்கேயே உங்களுக்கு முழுமை கிடைச்சது. இப்போ 100% ஆனதுக்கப்புறம் நீ வேறு எங்கேயும் போகிறதுக்கான அவசியம் இருக்காது. எல்லா விஷயங்களுமே ஒருங்கே அமையப்பட்ட இடமா தான் காளி கோயில் நான் பார்க்குறேன். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சூர் படைமுக தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையில் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாண்டிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.